எல்லாருக்கும் வணக்கம். பௌதி ஸ்பிரிச்சுவல் பாத் யூடியூப் சேனல் பார்க்குற நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சேனலில் ஒரு சிலர் ஒரு வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பதிவுலாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி, ஏன்னா வசிய ஆற்றல் அதிகமான என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதை நான் வேறு விதமாக சொல்கிறேன். வசிய ஆற்றல் தமிழ் வார்த்தையில் இருக்குது. வசிய ஆற்றல் அப்படின்னா வசியம் அப்படின்னாலே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிக்கிறக்கூடிய செயல் இருக்குது. இதுக்கு பேர் ஹிப்னோட்டிசம் எனர்ஜின்னு நான் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எல்லா மதங்கள்லையும் வாழ்ந்து அதிலே இருந்து உள்ளே இருக்கக்கூடிய நிலைகள் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்தேன். ஹிந்துத்துவத்தில், கிறிஸ்துவத்தில், இஸ்லாத்தில், ஜெயினிசம், மகாவீரரை கும்பிட்றவங்க, எல்லா குருமார்களை வழிபடுறவங்க, இந்த சிந்திஸில் இருக்கவங்க, இந்த எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒன்றே ஒன்று மிஸ்மரிசம் அண்ட் ஹிப்னாட்டிசம். இந்த ரெண்டு விஷயம்தான் உலகத்தில் உள்ள எல்லா மதங்கள்லையும் சரி, எல்லா விஷயங்கள்லையும் நடந்துட்டு இருக்கு. இந்த எனர்ஜி இயற்கையா ஒவ்வொரு மனுஷன் கையிலையும் இருக்கு. அதாவது உங்ககிட்ட தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட அந்த எனர்ஜி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. காரணம், ஹிப்னாட்டிசம் என்பது நீங்க பிறக்கும் பொழுதே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு வசி ஆற்றல். அது காலம் போக போக வளர வளர உங்ககிட்ட மாற்றம் அடைஞ்சிடுது. இந்த ஆற்றலை மறுபடியும் நீங்க கொண்டு வரணும். அதுதான் ஹிப்னாட்டிசம், மிஸ்மரிசம். உங்களை நீங்களே எப்படி ஹிப்னாசிஸ் பண்ணிக்கிறது? முதல் விஷயம், இந்த உடலை நீங்க பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டாதான் அந்த ஹிப்னாசிஸை நீங்க கொண்டு வர முடியும். உங்க புத்தி மனம் தெளிவா இருக்கணும். இந்த ஹிப்னாசிஸ் எனர்ஜி ஒருத்தக்கிட்ட வந்தா இந்த மண்டை காலி ஆயிடும். ஏதாவது ஹிப்னாசிஸ் நிறைய என்லைட்டன் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஓஷோ இருக்காரு. ஓஷோவை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அவரை பார்த்துருப்பீங்க. அவருடைய வீடியோஸ் மூலயமா அவர் ரொம்ப அட்ராக்ஷன் பர்சனாக இருப்பார். பேசும்பொழுது ரொம்ப பொறுமையாக, ஆக்டிவிட்டிஸ், ஐ பவர் ரிலேட்டடாக எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு காரணம் அவரை ஹிப்னாசிஸ் அந்த எனர்ஜியை உணர்ந்துட்டார். ஒரு ஹிப்னாசிஸ் எனர்ஜியை ஒருத்தன் உணரும் போது அவன் என்லைட்டன் பர்சனாக மாறலாம். ஏன்னா என்லைட்டன் பர்சனுக்கு ஹிப்னாசிஸ் வந்துடும் தன்னால். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த ஹிப்னாசிஸ் எனர்ஜி உங்ககிட்ட வரும். என்ன ப்ராக்டிஸ்? என்னுடைய பதிவில் நிறைய ஹிப்னாட்டிசமாக சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பதிவிட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு புரியும். நான் ஒரு மொத்தம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஒரு 12 பேர்கிட்ட போயிட்டு ஹிப்னாட்டிசம் கற்றுக்க போனேன். மொத்தமாக 12 பேர் தான். அதில் 12 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 11 நபர்கள் தப்பாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு ஓரளவு என்னை புரிஞ்சு ஓரளவு கற்றுக் கொடுத்தாரு. இதில் நான் 12 பேர்கள் செய்ததையும் அந்த 12 பேரில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், ஹிப்னாசிஸ் என்பது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறது. யுவர் பவர் இஸ் வித்தின் யூ. உங்ககிட்ட தான் அது இருக்கு, உங்களுக்குள்ளவே இருக்கு. அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றது தான் முதல் யோசிக்கணும். அதுக்கு முதல் விஷயம் நான் செஞ்ச ஒரே விஷயம், அந்த லாஸ்ட் ஒருத்தட்ட கற்றுக்கின ஒரே விஷயம், உன் உடலை முதல்ல சுத்தமாக வச்சுக்கொண்டாரு. அப்புறம் ஹிப்னாசிஸ் எனர்ஜி தன்னால் வரும். எப்படி உடலை சுத்தமாக வச்சுக்கிறது? முதல் வயிற்றுல கழிவை சுத்தம் பண்ணுங்க, மனக்கழிவை சுத்தம் பண்ணுங்க, கண்ணில் இருக்க கழிவை சுத்தம் பண்ணணும், உடம்புல இருக்க மொத்த கழிவும் இருக்கக்கூடாது, கிளீனாக இருக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது, மனதை தெளிவுபடுத்தி வச்சுக்கணும். ஊருக்கு அதை பேசுறது நிறுத்தணும். நீங்கள் எதெல்லாம் அதிகமாக நேரத்தை எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும். அதாவது தேவையற்றது, நான் உங்களுக்கு உறவு முறையை பற்றி பேசலை, தேவையற்ற விஷயங்களை நீங்கள் எப்பப்பெல்லாம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட எனர்ஜியெல்லாம் வெளியே போகும். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு அதிர்வலைகள், இந்த அதிர்வலைகளை நீங்கள் உணர்தல் மூலியமா ஒரு வில மாற்றம் தன்னால் நிகழ ஆரம்பிக்கும். அதுதான் நான் சொல்ற விஷயத்த உங்களுக்கு பதிவிடுறேன். இதை முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா ஹிப்னாசிஸ் என்பது ஒரு புரிதல், அவ்வளவுதான். இந்த புரிதலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே நாள்ல வந்துடும். ஏன்னா இந்த சக்தி ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறது தான், ஏதோ மேல இருந்து தான் வரல. உங்க அம்மா அப்பா பெத்தெடுக்கும் பொழுதே, இந்த பூமிக்கு வரும் பொழுதே நீங்க ஒரு அட்ராக்ஷன் உள்ள வசி ஆற்றலுடைய ஒரு நபராக தான் இருந்தீங்க. காலப்போக்கில் அது போயிடுச்சு. அது உங்ககிட்ட தான் இருக்கு. தேடுங்க, கண்டுபிடிச்சிடுவீங்க. பெரிய விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் உடம்பை தெளிவுபடுத்துங்க, உடம்பு ஆரோக்கியப்படுத்துங்க. சரி, ஒரு சில கேட்குறீங்க, என் உடம்பு ஆரோக்கியம், இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், உடம்பு ஆரோக்கியமா இல்லை, எனக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. உங்க உடம்பு ஆரோக்கியமா வேணும்னு சொல்லி உங்களை நீங்க ஹிப்னாசிஸ் பண்ணிக்கங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வார்த்தைகளை சொல்லி 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 பழகுங்க. அந்த வார்த்தைகளை நம்ப ஆரம்பிங்க, அதுவா மாறிடும். விவேகானந்தர், நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவா மாறிடுவீங்க. அது எதனால் அப்படி நடக்குதுன்னா அதுதான் ஹிப்னாசிஸ். அதான் உங்களுடைய இயற்கையான உங்களுடைய ஆற்றல். அந்த ஆற்றலுக்குள்ளதான் நீங்க எதுவுமே தளத்தை நோக்கி நீங்க உங்க வாழ்க்கை பயணம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த விஷயத்தை முயற்சி பண்ணி பாருங்க,
கண்டிப்பாக தெளிவு பெறுவீங்க. ஹிப்னோசிஸ் வித்தின் யூ, உங்களுக்குள்ளே தான் அது இருக்குது, வெளியில் இல்லை. யார்கிட்டையும் போனால் வராது, உங்களுக்குள்ளே போனால் மட்டும்தான் வரும். அடுத்த பதிவில் எப்படி உங்களுக்குள்ளே போகிறதுன்னு சொல்லி நான் வீடியோ பதிவிடுறேன். மிக்க நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.